வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக நாகை மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாததால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அருண்குமார் களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்க காத்திருக்கிறார். வணக்கம் அருண்குமார். மீனவர்களின் வாழ்வாதாரம் பெரிதாக பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர்களின் கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? முழுமையான கள நிலவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாபன், நீங்கள் சொல்வது போல வடகிழக்கு பருவநிலை மழையானது தற்போது அதிதீவிரமடைந்திருக்கிறது. இன்று இரவோ இல்லை நாளையோ அது புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், நாகப்பட்டினம் கடலூர் பகுதிகளுக்கிடையே கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலில் கடந்த 3-4 நாட்களாகவே தொடர் மழையானது பெய்து வருகிறது. இந்த நிலையிலும் இன்று காலை முதல் இங்கு மழையின் அளவானது குறைந்திருந்தாலும் காற்றின் அளவானது அதிகரித்திருக்கிறது. அதன் காரணமாகவும் கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது என்று சொல்ல வேண்டும். தினம் தினம் அவர்களுக்கு கடலுக்கு சென்றால்தான் அவர்களுக்கு மீன் பிடிப்பதற்கான வாய்ப்பு, அதன் பிறகு அதனை விற்பனை செய்வதன் மூலமாகத்தான் அவருடைய வாழ்வாதாரத்தை அவர்கள் ஈட்டி வருகிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாகவும் இதுவரை அவர்களால் கடலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் தான் நிலவி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஒரு நிலையில் அவர்கள், அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதி அதி முக்கியமாக இருக்கக்கூடிய நம்ம இந்தியனுடைய ஒரு கடைக்கோடி பகுதி கோடியக்கரையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஒரு மீன்பிடி திறமையானது குறைந்தது 170 உள்ளூர் படகுகளும் ஒரு வெளியூரிலிருந்து ஒரு 200க்கும் மேற்பட்ட படகுகளும் இங்கு மீன் பிடிப்பது என்பது ஒரு வழக்கமான ஒரு சூழலாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. குறைந்தது இங்கே ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஒரு வர்த்தகமானது தினசரி நடக்கக்கூடிய ஒரு இடமாகவும் தான் இந்த பகுதி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி ஒரு சூழலில் அவர்களுக்கு தமிழக அரசு ஒரு உதவித்தொகையாக ஒரு 6000 ரூபாய் வழங்குவது என்பது கடந்த ஆண்டிலிருந்து 5000லிருந்து 6000 உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு சூழலிலும் தொடர்ந்து அதிகமான நாட்கள் எடுப்பதன் காரணமாகவும் எங்களுடைய மீன் பிடிப்பதற்கான காலம் அதிகரிப்பதன் காரணமாகவும் எங்களுக்கு அது வாழ்வாதாரத்திற்கு ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். மீனவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம். நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, இப்போ 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது பத்தலை அப்படிங்கிறப்போ அது என்ன மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்குது? உங்களுக்கு ஏன் அது பத்தலை? சார், நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை மீனவர் கிராமம். எங்களுடைய கிராமத்திலே ஒரு 100 உள்ளூர் படகுகளும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு 250 ஃபைபர் படகுகளும் இங்கு ஆண்டுதோறும் தங்கி தொழில் செய்வது வழக்கம். ஏன்னால் இந்த அக்டோபர் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வருடமும் மீன்பிடி தொழில் நடைபெறுவது வழக்கம். அந்த காலகட்டத்திலே அவங்க இந்த தங்கள் ஊரிலிருந்து இங்கே கோடிக்கையிலே தங்கி தொழில் செய்வார்கள். அந்த தருணத்திலே தற்போது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள புயல் சலனம் காரணமாக மீன்வளத்துறை மூலமாக 19/11/2024 முதல் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிப்பு வந்துள்ளது. அதன்படி நாங்கள் 19ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக கடலுக்கு தொழிலுக்கு செல்லவில்லை. இந்த படகுகளை பாதுகாப்பாக ஒரு மேலே ஏற்றி வைத்தும் படகில் உள்ள வலைகளையும் அதோட உபகரணங்களையும் பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கிறோம். தற்போது அரசாங்கத்தின் மூலமாக எங்களுக்கு மழைக்கால நிவாரணமாக முன்பு 5000 வழங்கியது தற்பொழுது 6000 உயர்த்தி வழங்கியிருக்கிறார்கள். அது எங்களுக்கு பத்தாது என்று எங்கள் கருத்தில். ஏனென்றால் மழைக்காலத்தில் அதிக நாட்கள் நாங்கள் தொழிலுக்கு செல்வதில்லை. எங்களுடைய குடும்பம் மிகவும் ஏழ்மையாக உள்ள குடும்பம். அதனால் எங்களுக்கு அந்த 6000 ரூபாய் போதாத காரணத்தினால் ரூபாய் 10,000 உயர்த்தி அரசு எங்களுக்கு வழங்கினால் மிகவும் நல்லதாக இருக்கும். இந்த புயல் மற்றும் மழை போன்ற காலங்களிலே எங்களுடைய படகுகளை எங்களுடைய உடைமைகளையும் பாதுகாப்பாக நிறுத்திக் கொள்வதற்கு ஒரு தூண்டில் வளைவு துறைமுகம் அமைத்து தந்தால் இந்த தருணத்திலே நாங்கள் அரசுக்கு மிகவும் நன்றிப்பட்டவனாக இருப்போம் என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகளுக்காக கோடிக்கையிலிருந்து. இல்லை, இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது. இப்போ வேறு என்ன மாதிரி, இப்போ இன்னும் எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க? இல்லை என்ன மாதிரியான அறிவிப்புகள் எதாவது கொடுத்துருக்காங்களா? அடுத்தது நீங்கள் இந்த புயல் எப்போ நம்ம கரையை கடந்து சகஜ நிலைக்கு வருதோ அப்போ தான் திருப்பி கடலுக்கு அவங்க போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. எங்களுக்கு எப்போ மீன்வளத்துறையிலேருந்து கடலுக்கு செல்லலாம் என்று ஒரு அறிவிப்பு வருகிறதோ அப்போ தான் நாங்கள் தொழிலுக்கு செல்வோம். அது வரைக்கும் நாங்கள் தொழிலுக்கு செல்ல மாட்டோம். இப்போ இந்த புயல் பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றப்போ முன்னை விட இப்போ கலையின் சீற்றம் எப்படி இருக்குது? உங்களுக்கு தான் அதனுடைய முழு விவரம் தெரியும். எப்படி இருக்குது? கடந்த 2 நாட்களாக சீற்றங்கள் அதிகமாக தான் இருந்துச்சு. கடல் அலைகள் வேகமாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது. ஏன்னா அந்த புயல் மகாபலிபுரத்திற்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடைக்குள்ள கிடக்கிறதா ஒரு தகவல் நம்ம விண்டியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால் இங்கே கடல் சீற்றம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மழை இப்போ காலிலேருந்து மழை இல்லாமல் இருக்குது. இப்போ ஏன்னா தமிழக அரசு இப்போ வானிலை அறிவிப்பு மையம்னு சொல்லி இந்த ரெட் அலர்ட்டை நீக்கியிருக்கிறாங்க. அதுவே எங்களுக்கு மிக சந்தோஷம்.
இனி வருங்காலத்தில் எப்போ எங்களுக்கு இந்த கடல் சீற்றம் குறைஞ்சி மழை கம்மியாக இருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட்டை சொல்கிறாங்களோ நாங்கள் அப்போலேருந்து பழைய மாதிரி தொழிலுக்கு போவோம். நிச்சயமாக பத்மநாபன், இதை நீங்கள் முழுமையாக கேட்டிருப்பீங்க. அதாவது ரெட் அலர்ட் வந்து இப்போ இல்லை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது. ஏன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது வருடத்தில் பல மாதங்கள் வந்து அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சூழல் தான் உருவாகிட்டு இருக்கு. அதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் அந்த தினம் தினம் வந்து இந்த பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் பார்க்குறாங்க. அப்படின்றப்போ இந்த மாதிரி வந்து அவர்களுக்கு ஒரு இந்த பகுதி இல்லை, அந்த புயல் வந்து இந்த பகுதியில் கடக்கவில்லை என்பதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருப்பதாக தான் தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உதவி தொகையானது 6000லேருந்து 10,000 உயர்த்தினால் எங்களுக்கு குடும்பத்திற்கு ஒரு கூடுதல் வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் பெரிதளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மீனவர்களுடன் கலந்துரையாடி கள நிலவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அருண்குமார்.